நிறைய பேருக்கு அந்த பிரியாணினா ஒரு பயங்கர ஒரு கிரேவிங் இருக்கும். ஆனால் பிரியாணி வந்து ஹெல்த்தி இல்லை, ரைஸ் நிறைய இருக்குது, ஹை கலோரி ஃபுட் அப்படின்றோம். பட் அதையும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண அப்படி இருக்கும். பிரியாணியாகவும் இருக்கணும், பட் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கணும். சம்பா கோதுமை ரவையை வச்சுட்டு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் இன்றைக்கி. வித்தியாசமான ஒரு ரெசிபி. சில சிம்பிள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அது நல்ல ஒரு மவுத் ஃபீல், நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த டிப்ஸ் என்ன, டெக்னிக்ஸ் என்ன தான் பார்க்க போகிறோம். ஒரு ஈஸியான அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு பஞ்சியான சம்பா கோதுமை பிரியாணி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், சம்பா கோதுமை ரவையை கொஞ்சம் ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதனால் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் மைல்டு ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நல்ல ரோஸ்டிங் பண்ணிடுறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், அந்த பிரியாணியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுக்கு. இந்த சம்பா கோதுமை ரவையில் வந்து ஃபைபர் நிறைய இருக்குது. அதனால் வந்து ஒரு ரைஸ் பேஸ்டாக இல்லாமல், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இல்லாமல், இந்த ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால இந்த பாடியில் அப்சார்ப்ஷன் டைம் வந்து அதிகம். ஸோ அதனால் எனிதிங் வித் ஹை ஃபைபர் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். சார் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரை ஆகி நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிச்சு, கலர் மாற வேண்டாம். ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுல் வச்சுக்கலாம். அடுத்து இது குக்கிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு நார்மல் பிரியாணி ப்ராசஸ் தான். சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ பிரியாணி வந்து ஒன்று நல்ல வாசனை கிடைக்கும், ரெண்டாவது வந்து அதோட கலர், அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நல்ல அந்த உதிரியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எப்பொழுதுமே வந்து சில டெக்னிக்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அதேமாதிரி இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மவுத் ஃபீல், நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைத்தா கூட. ஹோல் கரம் மசாலா, பே லீஃப், பட்டை ஒரு 2 ஸ்டார் அனீஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி க்ளவுஸ், 2 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கலாம். ஸோ ஹோல் கரம் மசாலா போட்டு ஒரு 3 பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி போட்டுங்க. நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு 2 வெங்காயம். பிரியாணியில் ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் இது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பூண்டு இஞ்சி விழுது ஒரு 2 ஸ்பூன்லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு கப், அதாவது ஒரு சின்ன கப் அளவுக்கு வெட்டி வச்சிருக்கிற டைஸ் பண்ணி வச்சிருக்கிற கேரட், எவ்வளோ கேரட் இருக்குமோ அதே அளவுக்கு பீன்ஸ், 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர், இந்த ஸ்டேஜில் இதுக்கு என்னென்ன பொடி சேர்க்குறதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இல்லை தெகீச் ரெட் சில்லி பவுடர் இருந்தால் போடுங்க, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இது பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க லைட்டாக. ஒரு கை அளவுக்கு சாப் பண்ண புதினா இலை கொஞ்சம் மீதி வச்சுக்கலாம், அதை கடைசியாக நான் தம் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்குறோம். எவ்வளோ ரவை எடுத்துருக்குமோ அந்த அளவுக்கு 2.5 பங்கு தண்ணி, ஏன்னா நம்ம வெஜிடபிளும் கொஞ்சம் வேகணும். ஸோ மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம், 2.5 கப்பு தண்ணி. ஸோ ஒரு கொதி வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ, ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் வந்து வெங்காயம் வதக்கிறப்ப போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு மீதி இருக்கிற சால்ட்டு இப்போ போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்திருக்கு, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற சம்பா கோதுமை ரவை அதில் சேர்த்துங்க. நம்ம ரவையை சேர்த்தோன்னே அடுப்பை சிம்மரில் மாற்றிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் ஜென்டிலாக. ஸோ இப்போ அந்த தண்ணியில் நல்லா உள்ளே இழுத்து நல்லா வந்துச்சு. ஸோ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஃப்ளேம் உங்கள் அடுப்பில் எவ்வளோ இருக்கோ அதில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே கொஞ்சம் நெய், நம்ம மீதி வச்சுருக்கிற புதினா, அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போது ஒரு மூடி வச்சு, ஒரு டைட்டான லிட் வச்சு நல்லது ஒரு மூடி கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போதும். சிம்மர்லேயே இருக்கட்டும். ஸோ இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் தம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அழகாக அதை உடச்சி லைட்டாக பொறுமையாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போது வறுத்துருக்கோம், அதே மாதிரி கரெக்டான டைமில் அந்த தம் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த ரவை வந்து உங்களுக்கு ஒன்று போல் ஒரே மாதிரி கரெக்டாக குக் ஆகிருக்கு, உதிரி உதிரியாகவும் இருக்குது. ஸோ இது மாதிரி உடச்சி விட்றப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த பூ மாதிரி மலர்ந்து வரும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அழகாக கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா போதும். கெட் ட்ரைட் அப். ஸோ ஒரு பர்ஃபெக்டாக ஹெல்த்தியான பிரியாணி கண்டிப்பாக சாப்பிடணும், பிரியாணி டேஸ்ட் வேணும், பட் அதே சமயம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான டிஷ்ஷு. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சின்ன வெங்காயத்தில் ரைத்தா பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம சர்வ் பண்ணலாம், ஒரு 2-3 டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வரது அப்படின்றது கொஞ்சம் ஹெல்த்தியான டிஷ். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.